வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ்க்காக தாபா ஸ்டைல் மஷ்ரூம் புலாவ், எக் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. இப்போ சப்பாத்திக்கு குருமா எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். இப்போ ஆனியனை, பூண்டு, இஞ்சி எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட், பீன்ஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நான் கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அப்புறம் மிக்சியில் தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா மை போல் அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது குருமா எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்ச உடனே பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அது பொரிஞ்ச உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனு, பூண்டு, இஞ்சி அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு அது வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடட்டோங்க. வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூனும் அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனும் போட்டுக்கிறேங்க. அதுவே போதும். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அதையும் ஒரு பெரட்டிக்கலாம் நல்லா எண்ணெயில். நான் ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டுருக்கேங்க. அது இதுவாகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் லைட்டாக தண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை மிக்சியில் இருக்கிறதுல தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி அதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குருமா நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலக்கிட்டு கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ அடுத்தது நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். நான் மாவு பிசைஞ்சு ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருந்தேங்க. அதை இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் ரெடி ஆகிடுங்க. நான் லைட்டாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு சப்பாத்தியை 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. சப்பாத்தியை ரொம்ப வேகவும் விடக்கூடாதுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்தது நம்ம மஷ்ரூம் புலாவ் பார்க்கலாம். அதுக்கு மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனு, வெள்ளைப்பூடு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பேஸ்ட் கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாங்க 2 பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ புலாவ் செய்ய போகிறோம். ரைஸ் பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 2 கப்பு நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து தனியாக வச்சுருக்கேங்க. லைட்டாக நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்ததை சேர்த்துக்கலாம்.
இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க பூடு, அப்புறமா இஞ்சி, அப்புறமா வெங்காயம், இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த கண்ணாடி பதம்னு வாங்கலாம், அவ்வளோ வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை. நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் பெப்பரும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதனால் அரைக்கும் போது நான் 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுத்தது நம்ம மஷ்ரூமை அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, மஷ்ரூம் தண்ணியெல்லாம் எதுவும் விட வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். நம்ம வதக்கிட்டே இருந்தோன்னா நல்லா வதங்கி அதிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்துடுங்க. அந்த மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே அது வேகிறதுக்கு சரியான அளவாக இருக்குங்க. அது மேற்கொண்டு தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாம். பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. மஷ்ரூமும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தொக்கு மாதிரி வந்துடுங்க. பாருங்கள், இப்போது நல்லா ரெடியானதும் நம்ம நான் சாதம் வந்து 2 டம்ளர் அரிசி வேக வச்சு உதுத்து வச்சுருக்கேன் நான். அதை வந்து இதோட சேர்த்து இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாங்க. உடையாமல் மெதுவாக சேர்த்தோன்னா அழகாக வந்துடுங்க. உதிராக தனித்தனியாக வந்துடும். நான் லைட்டாக நெய் விட்டு வச்சுருக்கேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ரைஸ் ஃபுல்லாக இதில் போட்டாச்சு. இப்போ உடையாமல் கிளறி விட்டுடலாம். காரத்துக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேங்க. ஒரு 2.5 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி மேலாப்பில் தூவி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கிளறணுன்னா நம்மளுக்கு இப்போது தாபா ஸ்டைல் மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடும். அரிசி உடையாமல் நல்லா இப்போ கிளறியாச்சு பாருங்கள். நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு புலாவும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் இப்போ நம்ம பரிமாறிடலாங்க. நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக முட்டை வேக வச்சு அதை வறுவல் பண்ணி வச்சுருக்கேங்க, மசாலா போட்டு. இப்போது சாதம் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குங்க.